வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். இதுவரை வாழ்வின் துன்பம் போக்கும் அறம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் நமது வேதாத்திரிய சிந்தனைகளை விரிவாக எடுத்துரைத்த யாமினி அம்மா அவர்களுக்கு வாழ்த்து. வாழ்வில் துன்பம் போக்கும் அறம். இப்போது இந்த தலைப்புக்குள்ளாகவே பாருங்கள், எனக்கு எப்பொழுதுமே ஒரு தலைப்பை கொடுத்து விட்டால் அந்த தலைப்பில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்று மனம் அதுக்குள்ளேயே போயிடும். வாழ்வின் இது இந்த தலைப்பு கொடுக்கும்போது ஏதோ கொடுத்துருவோம், ஆனால் அதுக்கப்புறம் அதை பார்க்கும்போது தான் இதுக்குள்ளே என்னமோ இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணும். வாழ்வில் துன்பம் போக்கும் அறம் அப்படின்னா, இப்போது துன்பம் போக்கக்கூடிய இடம் என்று ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, அப்போ துன்பம் என்று மனிதனுக்கு வந்துவிட்ட பிறகு, அதற்கு பிறகுதான் அறம் என்பதே தோன்றி இருக்கிறது. அதற்கு முன் அறம் என்று எதுவும் இல்லை. இந்த தலைப்புக்குள்ள அப்படி ஒரு இடம் வருதான்னு பாருங்கள். வாழ்வில் துன்பம் போக்கும் அறம். இப்போ மனிதனுக்கு துன்பம் இல்லாமல் இருந்திருக்கிறான் ஒரு காலத்தில். அப்போ அறங்கிறது இல்லை, ஒழுக்கங்கிறது இல்லை, ஒழுக்கங்கிற வார்த்தை இல்லை, கடமைங்கிற வார்த்தை இல்லை, ஈகைங்கிற வார்த்தை இல்லை. இந்த மூணு வார்த்தையும் இல்லாத உலகம் நினச்சி பார்த்தாலே அது எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். அப்படி ஒரு காலம் இருந்திருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு கொடுத்து வைக்கல. ஆனால் ஒரு அதிசயம் பாருங்கள், காடுகளில் வாழுகிற பறவைகளும் விலங்கினங்களும் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அதை பார்த்து கொண்டிருக்கிறது, ரசித்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம நிலையை என்ன சொல்கிறது? நாமெல்லாம் ஏதோ பெரிய ஆறறிவு படைத்தா அப்படி பெரிய சயின்ஸில் இவ்வளவு பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மூன்றுமே தேவையில்லை என்ற ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உயிரினம் இருக்கிறது என்று சொன்னால், அப்போ இந்த தலைப்பின் அடிப்படையில் அங்கு துன்பம் இல்லை என்ற அர்த்தம். அவ்வளோதானே, துன்பம் இல்லை என்ற அர்த்தம். இப்போ வாழ்வின் துன்பம் போக்கும் அறம் சொல்கிறோமே, இந்த துன்பத்தை நம்ம ரெண்டாக பிரிச்சிருக்கிறோம். இப்போ சமீப காலமாக ரெண்டாக பிரிச்சிருக்கிறோம். எப்படி? இயற்கை துன்பம், செயற்கை துன்பம் ரெண்டாக பிரிச்சிருக்கிறோம். இப்போ இதில் இயற்கை துன்பம் போக்குறதுக்கு அறமா அப்படின்னா அப்படி இல்லை. செயற்கை துன்பம் போக்குறதுக்கு தான் அறம். அதானே, இயற்கை துன்பம் போக்குறதுக்கு ஒழுக்கம், கடமையை அதெல்லாம் தேவையில்லை. இல்லை, இயற்கை துன்பத்தை போக்குவதற்கு இந்த இயற்கை அபரிமிதமாக நமக்கு கொடுத்துருக்குது. அதை துன்பம் என்ற அளவில் இருக்கக்கூடியவருக்கு துன்பம் போக்கும் அளவுக்கு அதை எடுத்து போக்கிக் கொள்ளலாம். அதில் ஒன்றும் அறம் இல்லை. அப்போ எப்போ இந்த இயற்கை துன்பம் போக்குவதற்காக பொருளை எடுத்த மனிதன் அதில் அளவுமுறை மீறி போகிறான் பாருங்க, அப்போ செயற்கை துன்பமாக மாற்றுறான் பாருங்க, அந்த இடத்துல இந்த அறங்கிறதே வருதே தவிர அதுக்கு முன்னாடி அறம் என்பது இல்லை. அப்போ ஒழுக்கம்ங்கிறது என்ன சொல்லுது? இயற்கை துன்பம் போக்குவதற்காக எடுத்த பொருள் இயற்கை துன்பம் போக்குவதற்காக மட்டும், அளவுமுறை மீறாதே என்று. அந்த அளவுமுறை மீறாதேன்னு சொல்கிறது தான் ஒழுக்கம். அவ்வளோதானே, அளவுமுறை மீறினாலே அங்கே ஒழுக்கம் போயிடுச்சு. யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஏதோ போய் யாரையோ திட்டினாலோ அடித்தாலோ அதான் துன்பம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, 4 இட்லி சாப்பிட்டோம், பசி தீந்துருச்சு, இன்னொரு 4 இட்லி சாப்பிட்டோம், அது பிறருக்கு துன்பம் கொடுக்கும் செயல். நான் எங்கே கொடுத்தேன்? என்கிட்ட இருந்த இட்லியை தானே சாப்பிட்டேன். ஆமாம், நீ எதெல்லாம் தேவையில்லாமல் சாப்பிட்றியோ அது யாரோ ஒருத்தருக்கு இருக்கிறத நீ எடுத்து சாப்பிட்ட, அதனால தான் அங்கே துன்பம்.
யாரெல்லாம் இப்பொழுது அளவு முறை மீறி இருக்கிறார்களோ அதனால தான் அளவுக்கே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். நான் சொல்கிறது உண்டு. இந்தியாவில் பணக்காரங்க அப்படியே சும்மா 5 ஸ்டார் ஹோட்டலில் அப்படியே வந்து பஃபே மீல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு இதனால் இதை கொண்டு போய் டிக்கில் கொட்டுறாங்க. இதுக்குரிய விளைவை சோமாலியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அனுபவிச்சுட்டு இருக்குமே. எங்கோ ஒரு இடத்தில் உணவுக்காகவே இல்லாமல் அங்கே ஒன்று இருக்கும்போது நீ அது அதிகமானது அப்போ ஒழுக்கம் இல்லை. ஆக இந்த ஒரு தலைப்பே ஒரு பெரிய ஒரு புரிதலை நமக்கு கொடுக்கிறது. சரி, இப்போது துன்பத்திற்கான செயல்களை இன்பத்திற்காக மனிதன் செய்கிறான் என்று அவங்க சொன்னாங்க. இன்பம் என்று நினைத்து கொண்டு செய்கிறான், ஆனால் அது துன்பத்திற்கான செயல். அப்போ இதை இன்னும் விரிவாக சொல்லணும்னா, இப்போ இன்பம் கிடைக்கணுங்கிறதுக்காக பின்னாடி துன்பம் வரக்கூடிய செயலை செய்கிறான். ஆகா, இது முதல்ல தெரியாமல் போச்சே. அவங்களுடைய பேச்சில் அதான் இருந்துச்சு, எனக்கு இதெல்லாம் ரொம்ப லேட்டாக தெரிஞ்சுது அப்படின்னு. அப்போ அந்த மாதிரியாகத்தான் இன்றைய சமுதாயம் இருக்கிறது. உண்மை அறம் என்பது இந்த சமுதாயத்தில் போதிக்கப்படவில்லைன்னு சொன்னாங்க. ரைட், சரி. இப்போது என்னுடைய தனித்துவம் என்று ஒரு இடத்துல அவங்க சொல்லிட்டு இதை ஐயா அவர்கள் விளக்க வேண்டும் என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ ஒவ்வொரு மனிதனும் தனித்துவம் வாய்ந்தவன், அது வேற. நான் யார் என்ற தத்துவத்துக்குள்ளாக போகும்போது தனித்துவம் என்பதே கிடையாது. அங்கு ஒன்று தான். உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைவனாக இருக்கக்கூடிய அந்த நான் என்பதும் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய நானாகிய அந்த இறைவன் இரண்டும் ஒன்று. அங்கு தனித்துவம் என்பதே கிடையாது. ஆனால் எங்கே தனித்துவம்? இன்னும் 850 கோடி மனிதர்கள் எங்கே தனித்துவம் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், உங்கள் கர்மயத்தில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வத்துக்குள்ளே போனால் தனித்துவம் கிடையாது. அதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லேயர் இருக்கே, கர்மவினை. அந்த கர்மவினையின் அடிப்படையில் ஒவ்வொருவரும் தனித்துவம். ஒருவர் போல் இன்னொருவர் இல்லை. இப்போ அப்பா அம்மா அப்படின்னு சொன்னால் அவங்க 2 பேரும் தனித்துவம். குழந்தை அங்கேருந்து தானே வந்துச்சு அப்படின்னா இதுக்கு வேற தனித்துவம். ஏன்னா அப்பாட்ட இருக்கிறது அம்மாட்ட இருக்கிற 2 வினையும் சேர்ந்துருச்சு பாருங்க, அதனால் இது தனித்துவம். சரி, 1 வருஷம் கழித்து தம்பி பிறந்தான். இந்த 1 வருஷத்துக்குள்ளே அவங்க அப்பாட்டையும் அம்மாட்டையும் எவ்வளவு கூடிச்சு குறைஞ்சிச்சு நெட் பேலன்ஸ் என்னங்கிறதுல வரும்போது அங்கே ஒரு தனித்துவம் வந்து விடுகிறது. அப்போ இதுபோல் அந்த தனித்துவம் என்பது கர்மவினையில் தான் தனித்துவம் என்று பார்க்க முடியுமே தவிர நான் யாருக்குள்ளே போய் தனித்துவம் என்பதை பார்க்க முடியாது. அங்கே தனித்துவமே இல்லை, அங்கே அத்வைதம் என்ற நிலைதான் இருக்கிறது என்ற விளக்கத்தை அவர்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சரி, 4 நிலை சொன்னாங்க. 4 நிலை: விஞ்ஞானம், ஃபைன் ஆர்ட்ஸ், இயற்கை தவறுதல், நான் யாருன்னு. இதில் 4ல் 1 தான் முக்கியம்னு சொன்னாங்க. ஆமாம், இந்த ஒழுக்கங்கிறதாங்க முக்கியம். இந்த ஒழுக்கங்கிறத நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாலே மற்றது தானாக வரும்னு சொன்னாங்களே, கண்டிப்பாக வரும். நான் இதைத்தான் சொல்வேன். உள்ளதை உணர்தல், அல்லதை தவிர்த்தல், நல்லதை செய்தல் என்று மகரிஷி சொன்னார். இதை ஒரு பாடப்புத்தகத்திலே உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல், அல்லதை தவிர்த்தல் என்று போட்டு விட்டார்கள். அது தவறு என்று நான் சொன்னேன். இது என்ன இடம் மாறி இருக்கிற அவ்வளவுதானு சொன்னாங்க. இல்லை, உள்ளதை உணர்தல், அல்லதை தவிர்த்தல் என்பதுதான் ஒழுக்கம். அல்லதை தவிர்த்து விட்டால் நல்லது தானாக நடக்கும். அவ்வளோதானே. யாருக்கு துன்பம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு 100% முடிவு எடுத்தாச்சு. இப்போ நம்மள்கிட்ட 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று சும்மா இருக்கணும், இல்லாட்டி துன்பம் போக்கணும். வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? துன்பம் கொடுக்கறத நிறுத்தியாச்சு. ஏன்னா மனிதனுடைய செயல்கள் 2 வகை. ஒன்று துன்பம் கொடுக்கும் செயல், இல்லாட்டி துன்பம் போக்கும் செயல். இவன் செயல் செஞ்சான்னா ஒன்று துன்பம் கொடுக்கறத செய்யணும், இல்லாட்டி துன்பம் போக்குறத செய்யணும். 2 இல்லைன்னா சும்மா இருக்கணும், மௌனமாக இருக்கணும். அப்போ துன்பம் கொடுக்கறத நிறுத்திட்டான்னா இவன் செயல் எந்த செயல் செய்தாலும் அவன் துன்பம் போக்கும் செயலாக மாறிவிடும். அப்போ இந்த ஒழுக்கங்கிறது வந்துருச்சுன்னா கடமை ஈகையும்
தானாக வந்துவிடும். நாம் எதற்காக அதை இங்கே விளக்கி பார்க்கிறோம் என்று சொன்னால், அந்த கடமையையும் தவறாக செஞ்சு விடக்கூடாது, ஒரு ஈகையும் தவறாக செஞ்சு விடக்கூடாது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம். இப்போ கூட இவங்க சொல்லும்போது 6000 ரூபா கொடுத்தாங்க கடமை என்று சொன்னாங்க. கவர்மெண்ட் 6000 ரூபா கொடுக்கறது கடமை. ஆனால் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு தனி மனிதன் கொடுப்பது என்பது ஈகை. இது கிடையாது. ஏன்னு கேட்டால், கவர்மெண்ட் ஒவ்வொரு மனுஷன்ட்டு வரி வாங்கியிருக்குது, வாங்கினதை திருப்பி கொடுப்பது கடமை. ஆனால் ஒரு தனி மனிதன் அங்கே கொண்டு கொடுக்குறானே, இவனுடைய உழைப்பால் பெற்ற பணத்தை கொண்டு கொடுக்குறானே, இது ஈகை. அப்போ தனி மனிதன் ஈகை செய்கிறான், கவர்மெண்ட்டு கடமையை தான் செய்கிறது. சரி, அதை கூட அப்படி தான் பார்க்கணும். இதற்கு மேலே ஒரே ஒரு புரிதலை மட்டும் இங்கு நான் நிறைய பேசினாங்க, இன்றைக்கி நிறைய விஷயத்தை பேசினாங்க. நான் அந்த ஒரே ஒரு புரிதலை இங்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பிறர் துன்பம் போக்குவது சரியா என்று சமீப காலமாக ஒரு 4-5 பேர் கேள்வி கேட்டிருக்காங்க என்கிட்ட. ஏன் போக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மனோகரன் ஐயா பேசல, அவர் சொல்கிறப்ப ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டார். அதை அடிப்படையாக கொண்டு இந்த கேள்வி எழுந்தது. ஒருத்தர் துன்பத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, அவர் கர்மவினையை கழித்து கொண்டு இருக்கிறார். அவர் துன்பத்தை நம்ம போக்கிறோம் என்று சொன்னால் அவர் கர்மவினை கழிவதை நிறுத்தி விடுகிறோம். என்ன, அவருக்கு நல்லது நடக்கிறத நிறுத்தி போடுறோமே, இது நமக்கு பாவம் இல்லையான்னு கேட்குறாங்க. இது அப்போ துன்பம் போக்கும் செயலை செய்யலாமா வேண்டாமா? இப்படி நடித்து பார்த்தோம்னா யாருக்கும் துன்பம் போக்கும் செயலை செய்ய முடியாதே. இப்போது இந்த இடத்துலையும் கூட என்ன வருதுன்னா, செயற்கை துன்பத்தை போக்குவதில் தான் இந்த இது வருது. இயற்கை துன்பத்தை போக்குவது அப்படிங்கிறதுல அது எல்லாருக்கும் செஞ்சிடலாம். அது இயற்கை துன்பம் என்று சொன்னால் கண்ணை மூடிட்டு செஞ்சுருவோம், அதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இவங்க கேட்குற கேள்வி செயற்கை துன்பத்தை போக்குறது தான் கேட்குறாங்க. அவன் தப்பு பண்ணிட்டு அவன் கஷ்டப்படுறான்னா அதுக்குரிய அனுபவிச்சாத்தானே அவனுக்கு அந்த கர்மவினை தீரும். அப்போ அதை போய் நம்ம போக்கலாமா? அப்போ அது செய்யலாமா? செயற்கை துன்பத்தை போக்குவது நமக்கு புண்ணியமாக இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இது கொஞ்சம் ஒரு சிக்கலான கேள்வியாக இருந்தது. நான் பல நாள் சிந்தித்து கொண்டே இருந்தேன். இப்பொழுது எனக்கு ஒரு விளக்கம் தோன்றுகிறது. அது எப்படி என்று பாருங்கள். இப்போது செயற்கை துன்பத்தை போக்குகிறோம் அல்லவா, இதை யாருடைய செயற்கை துன்பத்தை நாம் போக்குவோம்? இப்போ இவங்க யாமினியமாக பேசும்போது எனக்கு தோணுனதை நான் சொல்கிறேன். யாருடைய செயற்கை துன்பத்தை போக்குவோம் என்று நான் பார்க்கிறேன். இப்போ பாருங்கள், அவங்க ஒழுக்கத்தை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க இல்லையா? யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் ஒழுக்கமாக இருத்தல். இப்போ ஒழுக்கத்தை ஓரளவுக்கு பின்பற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒருவர், அவர் ஏற்கனவே செய்த செயலுக்கு இப்போ என்ன பண்ணுறாரு? அனுபவிக்கிறார், துன்பத்தை அனுபவிக்கிறார். செயற்கை துன்பமாகவே இருக்கட்டுமே. இப்போ ஆனால் இப்போ ஓரளவுக்கு ஒழுக்கத்தில் இருக்கிறார். இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, செயற்கை துன்பத்தில் இருக்கிறார், ஆனால் ஒழுக்கத்திலேயும் இல்லை. அவர் மகா இயற்கைத்தனமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ நீங்கள் இந்த துன்பத்தை போக்கணுன்னே திரும்பி அந்த செயலை தான் செய்ய போகிறார். உடனே அவர் அதுக்கு தான் போவார், கன்ஃபார்மாக தெரியுது. இப்போது நீங்கள் யாருடைய செயற்கை துன்பத்தை போக்குவீர்கள் என்று நான் ஒரு கேள்வியை எழுப்புகிறேன். அந்த ஓரளவு ஒழுக்கத்தில் இருக்க வேண்டும் என்று ஒரு வாழ்கிறாரே, அதை உணர்ந்திருக்கிறார் அல்லவா, அவருடைய செயற்கை துன்பத்தை தான் நீங்கள் போக்குவீர்கள். அதை விட ஒரு இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், அவனுக்கு செயற்கை துன்பம் இருக்கு, அவனுக்கு இவன் என்ன நாள் திருந்தவே மாட்டேங்கிறான், அவன் என்ன அனுபவிக்கட்டும், அவனுடைய துன்பத்தை போக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஏன்னு சொன்னால் அவன் அதன் பிறகும் அதே செயலை செய்வான். அப்போ இந்த ஒழுக்கத்தில் ஒருவர் மாறிவிட்டார் என்று சொன்னால், இப்போ இவங்க சொன்னாங்க, இந்த ஒழுக்கத்தை முதலில் கடைபிடிக்க வேண்டும். நாமே ஒழுக்கத்தில் இப்போது நடைமுறைப்படுத்த ஆரம்பித்து விட்டால், நாம் இதற்கு முன் செய்து வைத்திருந்த அதனுடைய துன்ப விளைவு நமக்கு வரும் பொழுது, நமக்கு அந்த துன்பத்தை போக்குவதற்கு யாராவது ஒருவர் உதவுவார். அப்போ இந்த ஒழுக்கத்தில் வாழ வேண்டும் என்பவருக்கு நீங்கள் உதவுகிற போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவர் பாதி கர்மவினை போயிடுச்சு, துன்பத்தை நீங்கள் போக்கி விட்டீர்கள், இன்னும் மீதி பாதி போக வேண்டி இருக்குது, விட்டுருந்தா போயிருக்கோம், அதை நிறுத்தி விட்டீங்களே
அப்படி இல்லை. நீங்கள் நிறுத்துறீங்களே, நீ நிறுத்தும் பொழுது என்ன செய்றீங்க? ஈகை என்ற அடிப்படையில் தானே செய்தீங்க. அன்பும் கருணையின் அடிப்படையில் தான் செஞ்சீங்க. அன்பும் கருணையுமாக எந்த ஒரு செயல் செய்தாலும் அது இறைத்தன்மையில் செய்யக்கூடிய செயல், அது இறைவனே செய்யக்கூடிய செயல் தானே. நீங்கள் அப்படிதான் செய்தீர்கள். ஏன் அவர்களுக்கு செய்தீர்கள் என்று சொன்னால், அவர் ஒழுக்கத்தில் வாழக்கூடிய அளவுக்கான ஒரு பக்குவம் பெற்றவர். இப்பொழுது இந்த பாதையை நிறுத்திட்டீங்கன்னா, துன்பத்தை போக்கி விட்டீர்கள் என்று சொன்னால், மீதி கர்ம வினையை அவர் பிறர் துன்பம் போக்கி அதை கழித்து கொள்வார். அந்த ஒரு நம்பிக்கை அங்கே வருகிறது. அப்போ எல்லாத்தையும் துன்பம் அனுபவிச்சு தான் கழிக்கணும்னு அவசியம் இல்லை. துன்பம் போக்கி கழிக்கிறதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் இறைவனாக சென்று அதை நிறுத்தி, அப்பா அந்த ஆப்ஷனில் நீ போப்பா அப்படின்னு நீங்கள் மாற்றி விடுறீங்க. இப்போ சில இதுகள் சொல்லும், இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு கஷ்டங்க, நீங்கள் அந்த ஆப்ஷனில் வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்கம் டேக்ஸில் 2.5 லட்ச ரூபா ஆப்ஷனில் போடுறதா, 5 லட்ச ரூபா ஆப்ஷனில் போடுறதா, இப்படின்னு 2 ஆப்ஷன் வரும். இல்லை நீ இந்த ஆப்ஷனில் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாரு ஆடிட்ரு. அதுபோல் நீ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இந்த மீதி பாதி அந்த ஆப்ஷனில் போய் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. யார் சொல்கிறா? அன்பும் கருணையுமாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நீ இறைவனாக இருந்து அதை சொல்லுகிறீர்கள். அப்போ இந்த இடத்துல நல்லதா கெட்டதா? நல்லது தான். அந்த துன்பத்தை போக்கியது ஒரு புண்ணியம். நீ அடுத்த ஆப்ஷனுக்கு போகணும், நீ அதை டைவர்ட் பண்ணுறீங்களே, அதுவும் புண்ணியம். அப்படிங்கிற வகையில் இது சரிதான். ஆனால் இந்த ஒழுக்கம் என்ற வகையில் சிறிது கூட ஒழுக்கத்தில் இல்லாதவர்களுக்கு நீங்கள் அந்த துன்பத்தை போக்கினீர்கள் என்று சொன்னால், நீங்கள் போக்கவே மாட்டீங்கிறது என்னுடைய கருத்து. அந்த கேள்வி வராது என்று நான் நினைக்கின்றேன். இந்த கேள்வியை அந்த இடத்துல வருவதற்கு வாய்ப்பில்லை. அதனால் இந்த கேள்வி அடிக்கடி வந்ததுனால இந்த கேள்விக்கு இதுவரை இப்பொழுது கிடைத்த என்னுடைய அந்த விளக்கத்தை இங்கு நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். சரி, இப்போது ஒரு நிலையில் இப்போ நாம் என்ன பண்ணுவோம், ஒரு மனிதன் புறத்திலே எப்படி இருக்கிறான், ரொம்ப அப்படியே சும்மா நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணி நல்லா இப்படி வெளியில் காட்சியில் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த அறம் என்பதை நடைமுறைப்படுத்துபவர்கள் பாருங்கள், பெரும்பாலும் அந்த புறத்தில் ரொம்ப தன்னையை அப்படி பெருசாக அப்படி காமிக்க மாட்டாங்க. பார்க்கறதுக்கு ஒரு ஒரு லுக்கில் அப்படி இருக்காது. அப்படி தன்னையை அப்படி படுத்திக்க மாட்டாங்க. சும்மா சாதாரண சட்டையை போட்டுக்குவாங்க, சாதாரணமாக இருப்பாங்க, சாதாரணமாக போவாங்க. அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. பொதுவாக நாம் அப்படி தான் பார்க்கிறோம் புறத்தில். இதில் எனக்கு ஒரு சின்ன ஒரு கதை ஞாபகம் வந்தது. ஒரு குயவன் மண்பானை செய்கிறான். அந்த மண்பானையில் 2 மண்பானை அவனுக்கு செய்து கொண்டான். அதில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரான். 2 கையில் 2 மண்பானை எடுத்து தண்ணி தூக்கிட்டு வரான் டெய்லி. அதில் ஒரு மண்பானை என்ன ஆகுதுன்னா லேசாக ஒழுகுது. அவன் அங்கேருந்து இங்கே கொண்டு வர்றதுக்குள்ள அந்த பானையில் இருக்கக்கூடிய பாதி தண்ணி வர்ற வழியிலேயே ஒழிகிறது. இந்த இன்னொரு பானையில் அந்த தண்ணி முழுசாக இருக்குது. இங்கே கொண்டு வந்து பானையை வச்சிடறான். இந்த பானை 2ம் பேசிக்கதான். இந்த முழுசாக தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த பானை அது சும்மா ஃபுல்லாக அழகாக இருக்குது. இது குறையுடையதாக இருக்கிறது. பாதி ஒழுகி போச்சு, ஓட்டை ஒழுகுனது. நீ ஒழுகப்பானை, நீ ஓட்டப்பானை, நீ அப்படி நீ இப்படின்னே அதை கேவலமாக பேசுவது இந்த பானை. நான் தான் பர்ஃபெக்டான பானை, நீ ஓட்டப்பானை அப்படின்னு இப்படி பேசுது அப்படின்னு அந்த ஒரு டைலாக் வருது. இப்போ பாருங்கள், கடைசியில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா, இந்த ஓட்டப்பானையில் பாதி தண்ணி ஒழுகிக்கிட்டே வந்துச்சு பாருங்கள். டெய்லி அவர் பாதையில் ஒழுகிட்டே வந்துச்சுல்ல, அந்த தண்ணி ஒழுகிட்டு வந்த பாதையில் முழுவதும் அந்த இடத்துல சிதறி கிடந்த விதைகள் எல்லாம் முளைத்து செடியாக நல்லா வளர்ந்துக்கிட்டே வந்திருக்கு. டெய்லி வளர்ந்துருச்சு. இப்போ இந்த ஓட்டப்பானை செய்த காரியம் பாருங்கள், அவர் வர்ற வழியில் எல்லாம் அந்த விதைகள்லாம் முளைச்சி செடியாக முளைச்சி நல்லா தளன்னு நிற்கிது. அவ்வளவு ஈகையை அது செய்திருக்கிறது, அறத்தில் வாழ்ந்திருக்கிறது. ஆனால் குறையுடையதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இது நிறைவாக வெளியில் பார்க்கப்படுகிறது. ஆனால் ஒன்றுமே செய்யலை. இன்றைக்கி சமுதாயத்தில் அப்படிதான் பார்க்கிறோம். நிறைய பேர் பார்க்கறதுக்கு வேஷமாக இருக்கிறார்கள்.
அப்படி பளபளபளன்னு இருக்கிறார்கள். ஆன்மீகத்திலும் அப்படி பளபளபளன்னு வேஷம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே அந்த வேஷமாக இருப்பவர்கள் எல்லாமே மீண்டும் 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 தனக்குள் நிறைப்பதைத்தான் பார்க்கிறார்களே தவிர கொடுப்பது என்பதற்கான நிலை இல்லை. அப்போ இந்த புறத்தில் இருக்கக்கூடியதையோ அந்த அதாவது அந்த புற ஞானத்தையோ அல்லது பிறருடைய பார்வையையோ நாம் பார்க்க வேண்டியதில்லை. நம்முள் அறம் என்பது இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு இந்த கதை ஒரு நல்ல கதையாக எனக்கு தோன்றியது. அந்த அடிப்படையிலே இன்று இந்த தத்துவத்தை விளக்கி கூறிய யாமினி அம்மா அவர்களுக்கு நன்றி கூறி இந்த விளக்க உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.